ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு விலாகோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இது என்னென்னா கிராமப்புறங்களில் நடக்கிற சந்தை. நம்ம இரண்டாம் வகுப்பு படிக்கிற புத்தகங்களில் பார்க்கலாம். ஸோ சந்தை பற்றின ஒரு லெசனே இருக்குது. அதை பசங்களுக்கு லைவாக காட்டணும் அப்படின்றதுனால நாங்கள் ஊருக்கு போகிற அப்போல்லாமே சந்தைக்கு போவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா விவசாயிகளும் அவங்க விளைய வைத்த பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு சேல் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும். வெளியில் வாங்கி விற்கிற பொருட்கள் கொஞ்சம் சென்னையில் ஒரு 5 to 10 rupees கொஞ்சம் எப்படி டிஃபர் ஆகுமோ அந்த மாதிரி தான். பட் ஆனால் அங்கேயே விளைய வச்சு அவங்க அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வர பொருட்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சீப்பாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா 10 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். நம்ம சென்னையில் கீரைலாம் 30 ரூபாவில் வாங்கி சமைக்கிறோம் இல்லைங்களா, அங்கே 10 rupees தான். கொத்தமல்லிலாம் அட்டகாசமான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எல்லா கீரைகளும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ நீங்களும் கிராமப்புறங்களுக்கு எப்பயாவது போகிறீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சந்தையை இட்டுட்டு போய் காமிங்க. அப்போ தான் விவசாயிகள் என்னென்ன பொருட்களை எந்த மாதிரிலாம் விளைய வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சேல் பண்ணுறாங்க அப்படின்றது பிள்ளைங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அங்கே இருக்க மக்களே சந்தைனா ரொம்ப சூப்பராக 5 மணிக்கெலாம் கிளம்பி சாயங்காலம் கிளம்பி கடன்னு போயிட்டு 8 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம எப்பவுமே போல் லேட்டு தான் போனதே. ஸோ பாதி வெஜிடபிள்ஸ் அங்கே காலி ஆகிடுச்சு. நான் போகிறப்போ இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் ட்ராவல் பண்ணிவிட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே சமோசா கொடுப்பாங்க. 4-10 ரூபா. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் அதை வாங்க தான் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அங்கே என்னென்ன விற்கிதோ இல்லையோ எனக்கு தெரியாது. அங்கே பாப்கார்னும் சமோசாவும் அவ்வளோ அட்டகாசமான ஒரு சேல் நடக்கும். ஏன்னா அது டெய்லியுமே கிடைக்காது. வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அவங்க இந்த மாதிரி தின்பண்டங்கள்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அங்கே மட்டும் நிறைய க்ரௌட் இருக்கும். மற்றபடி வெஜிடபிள்ஸ்லாம் 6 to 7 o'clock காலியாகிடும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா நீங்களும் கிராமப்புறங்களுக்கு போனால் சந்தையெல்லாம் சுற்றி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட். நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் இன்னும் பெருவாரியான ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நாங்கள் சூப்பரான ஒரு விலாகில் போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.